வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 5 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டேன்னா, இந்த வில்லன் குரூப்போட சேர்த்து ஒருத்தவங்க ஆட் ஆயிட்டாங்க, புது வில்லி. அவங்க பேர் வந்து காளியம்மாள். இன்னொரு பக்கம் அந்த கோவில காமிக்கிறாங்க. கோவில்ல வழக்கம் போல அந்த விருமன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா, நம்ம பாட்டி வந்துட்டு நிக்கிறாங்க. அப்ப விருமன் கேக்குறாரு, இங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் அந்த சேதுபதி குடும்பத்துக்கே முதல் மரியாதையை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப அவங்க வீட்டுல ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதனால அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்க கூடாது அப்படின்னு விருமன் சொல்றாரு. அப்பதான் நம்ம பாட்டி கேக்குறாங்க, இங்க பாரு, அப்ப யாருக்குதான் நீ முதல் மரியாதை கொடுக்கலான்னு நினைக்கிற? சரி, நான் தான், என்னோட பொண்ணுதான் இறந்து போயிட்டா, சரி, அப்ப என் வீட்டுல வந்துட்டு உள்ளவங்க அந்த முதல் மரியாதைய ஏத்துக்க கூடாது, அப்ப என் பேரை ஏத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க சொல்றாங்க, என்னம்மா நீ இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? உன் பேரனோட அம்மா தானே இறந்ததே, கண்டிப்பா அவனுக்கு முதல் மரியாதை கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பெருமை சொல்றாரு. அப்ப பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து விருமன் கேக்குறாரு, என்ன, நான் தான் இந்த ஊருக்காக பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க யாருமே இந்த ஊருக்காக பேச மாட்டீங்களா? முதல் மரியாதை அப்படிங்கிறது அவங்க வீட்டுல எந்தவித துக்க நிகழ்ச்சியும் நடக்க கூடாது, அவங்க வீட்டுல உள்ளவங்க தான் முதல் மரியாதையை ஏத்துக்கணும், அவங்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து முதல் மரியாதை செய்யணும். ஆனா நீங்க பாட்டுக்கு இப்படி அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவங்க நேரா பாட்டிய பார்த்து, இங்க பாருங்க, விரும்ப சொல்றதுல இந்த வாட்டி எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா முதல் மரியாதை அப்படிங்கிறது வந்து அவங்க வீட்டுல எந்தவித பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். ஆனா பார்க்க போகையில இப்பதான் அபிராமி அம்மா இறந்திருக்காங்க, அதனால உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கறது நல்லது இல்லை அப்படின்னு தோணுது. இது கேட்டதும் பாட்டிக்கு செம்ம கோவம் ஆகிருச்சு. என்ன பேசுறீங்க? இந்த ஊருக்காகவும் இந்த கோவிலுக்காகவும் என் குடும்பத்துல உள்ளவங்க எவ்வளவு செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் நீங்க பெருசா பார்க்காம இப்படி பேசுறீங்களே? என்ன ஆனாலும் சரி, என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அப்ப விருமன் சொல்றாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, உன் குடும்பத்துக்கு முதல் மரியாதை கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த காளியம்மாள் வராங்க. அவங்க வந்துட்டு, என்ன பரமேஸ்வரி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பரமேஸ்வரி அவங்கள பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு? முதல் மரியாதை உன் குடும்பத்துக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க? உன் வீட்டுல இப்பதானே ஒரு இறப்பு நடந்திருக்கு, கண்டிப்பா உன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்க கூடாது விருமா, நீ முதல் மரியாதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கும் இந்த ஊருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல, நீ இந்த ஊர்ல உள்ள பிரச்சனைகள்ல தலையிடக்கூடாது. அப்ப காளியம்மா சொல்றாங்க, சரி, நான் தலையிடல, ஆனா இங்க உள்ளவங்களுக்கு என்ன அறிவில்லாமையா இருக்கு? தலைவரே, நீங்க நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இவங்க வீட்டுல அபிராமி இறந்திருக்காங்க, அப்படி இருக்கையில அவங்க உள்ளவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? இங்க பாருங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுத்தா இந்த ஊருக்குதான் பிரச்சனையாகும், கண்டிப்பா அந்த சாமியோட கோபத்துக்கு ஆளாகணும், இவங்களே இந்த வீட்டுல உள்ளவங்களே தீட்டுதான் அப்படின்னு சொல்ல, அப்ப தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருங்க பரமேஸ்வரி அம்மா, நீங்க இந்த ஊருக்காகவும் கோயிலுக்காகவும் நிறைய பண்ணிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல, ஆனா இப்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட அந்த பொறுப்புகளை கொடுக்கறது நல்லது இல்லை அப்படின்னு தோணுது, அதனால மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதும் பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப விருமன் சொல்றாரு, அப்புறம் என்ன, தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க, இனிமே நீ இந்த பக்கம் வரவே கூடாது, கிளம்பு அப்படின்னு சொன்னதும் பாட்டிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்ப பாட்டி அந்த இடத்துல இருந்து சோகமா போறாங்க. அப்ப காளியம்மாள் நேரா பாட்டிய பார்த்து, ஏய் பரமேஸ்வரி நில்ல அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரி நிக்கிறாங்க. அப்ப அந்த காளியம்மாள் அங்க இருந்து வந்துட்டு, இங்க பாரு, இந்த ஊருக்கு நான் திடீர்னு வந்ததுனால உனக்கு ஒரு சந்தேகம் வரும், இவ எதுக்காக இந்த ஊருக்குள்ள வந்திருக்கா, கண்டிப்பா ஏதாவது பிரச்சனைய பண்றதுக்காக தான் வந்திருப்பா அப்படின்னு நீ யோசிக்கலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ நினைச்ச மாதிரியேதான் நடக்க போகுது, கண்டதையும் பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, உன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், உன் பேரனை வச்சு மறுபடியும் அந்த ஈஸ்வரி குடும்பத்தையும் உன் குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக வந்திருக்கியாம்ல, கேள்விப்பட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்காது, இன்னையில இருந்து ஞாபகம் வச்சுக்கோ, உன் குடும்பத்துல இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாம இந்த பிரச்சனையில தலையிடுற, மரியாதையா ஒதுங்கி போயிடு, அதுதான் உனக்கு நல்லது, என் பேரனை பத்தி உனக்கு தெரியல, அதனாலதான் நீ இப்படி பேசுற. இது கேட்டதும் அந்த காளியம்மாள் சிரிக்கிறாங்க.
நான் யாரு அப்படிங்கறத பத்தி உன் பேர் எனக்கு தெரியுமா? தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட போ அப்படின்னு சொல்ல பாட்டி ரொம்ப சோகத்தோடையும் கோபத்தோடையும் நேரா வீட்டுக்கு வராங்க. அங்க நம்ம ஹீரோ மத்த பிள்ளைங்க எல்லாரும் இருக்காங்க. அப்ப பாட்டி சோகமா வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ராஜா இங்கிருந்து போயிட்டு, அம்மா என்னம்மா கோவிலுக்கு போன இப்படி சோகமா வந்து உட்கார்ந்துருக்க, ஏதாவது பிரச்சனையாமா? அப்ப பாட்டி சொல்றாங்க, இது மாதிரி நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் எப்பவுமே முதல் மரியாதை கிடைக்கும். ஆனா இந்த வாட்டி அந்த முதல் மரியாதை நமக்கு கிடைக்காது போலப்பா. இதை கேட்டதும் ராஜா கேக்குறாரு, என்னம்மா சொல்றீங்க? வருஷம் வருஷம் நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தானமா முதல் மரியாதை கிடைக்கும். நீங்க என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஆமையா என்னாச்சுன்னா அந்த பக்கத்தூர்ல இருந்து காளியம்மாள் வந்திருக்கா. அந்த விருமன் இருக்கான்னு அவன் வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம வீட்டுல இது மாதிரி துக்கம் நடந்திருக்கு, அதனால அந்த வீட்டுல உள்ளவங்க யாருமே இது மாதிரி முன்னாடி வந்து நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டான். இதெல்லாம் கேட்டதும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிருச்சு. என்னடா பண்றது அப்படின்னு தோணுச்சு. அதான் இப்படி ஆகிருச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும். அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, அந்த விருமன் வந்துட்டு அந்த காளியம்மா கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய பிரச்சனை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த காளியம்மா எனக்கு முன்னாடியே வந்து சொல்றா, நான் உன் குடும்பத்தை பழிவாங்காம விட மாட்டேன் அப்படின்னு. எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பாட்டி அவங்களுக்காகலாம் நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் இருக்கேன் பாட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாது, சரியா? அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஐயா முதல் மரியாதை அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் முதல் மரியாதை கிடைக்கணும். தேவையில்லாம அதுக்கு தகுதி இல்லாதவன்லாம் வந்து நிற்கிறான், நீதான்ப்பா பார்த்துக்கணும். இதை கேட்டது ஹீரோ சொல்றாரு, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, நான் பார்த்துக்கிறேன், சரியா? இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, அதான் மாப்பிள்ளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, சரிப்பா, ஆனா அந்த காளியம்மாள் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ கேக்குறாரு, பாட்டி காளியம்மாள் சொல்றீங்களே அவங்க யாரு? அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா, அவதான் அந்த முத்துவோட பொண்டாட்டி. அவ அவ ஊர்ல வட்டி தொழில் பண்ணுவா. இப்போ ஒருத்தன் பணம் வாங்கிட்டான்னு வச்சுக்கேன், அவன் கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துல வட்டி மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவனால கடைசி வரைக்கும் அந்த அசலை செலுத்தவே முடியாது, செலுத்தையும் விட மாட்டா. அப்படி அசலை முடிச்சுடுறேன் அப்படின்னு வந்து சொன்னாலும் அவனை அடிச்சு மிதிச்சு அவன் வந்து வட்டியை மட்டும்தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி விரட்டி விரட்டி விடுவான். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ கஷ்டமா தெரியுமா இருக்கும். அவ சாதாரண ஆள் கிடையாது, அவ சரியான பொம்பளை ரவுடி அப்படின்னு சொன்னதும் அதுக்கு ராஜா கேட்குறாரு, என்னம்மா இந்த அளவுக்கு அவங்க மாறி போயிட்டாங்களா? சின்ன வயசுல ஏதோ குட்டி குட்டியா ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஆமாய்யா, இப்ப அவ போய் இந்த குடும்பத்தை நாசமாக்குவேன்னு சொல்றா, அதான் எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பாட்டி அவங்க என்ன பண்ணாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம். மறைமுகமா மோதுற எதிரியவே நான் சமாளிச்சுட்டேன், அவங்க நேரடியா எதிரின்னு வந்து நிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன நினைச்சாலும் சரி கண்டிப்பா நம்ம குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதும் பாட்டியும் சரியா அப்படின்னு சொல்ல, அப்புறம் ராஜா சொல்றாரு, சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புவோம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஈஸ்வரி வந்துருவா, கோயிலுக்கு போனவ. அவ வந்துட்டு வீட்டுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவா. ஸோ எல்லாரும் போவோம் வாங்க அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. நேரா மாப்பிள்ள நம்மளுக்கு கொஞ்சம் கோவில்ல வேலை இருக்கு, கொஞ்சம் போயிட்டு வருமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா கொஞ்சம் கோயில்ல வேலை இருக்கு, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. அங்க அந்த விருமன் வந்துட்டு மத்த தலைவர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த விருமன் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் சொன்ன உடனே நீங்க ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அந்த பரமேஸ்வரியோட குடும்பத்துக்கு முதல் மரியாதை கொடுத்துருவீங்களோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். ஏன்னா அவங்க வீட்டுல இப்பதான் ஒரு இறப்பு நடந்திருக்கு, அந்த குடும்பத்துக்கு போயிட்டு முதல் மரியாதை பண்றது அப்படிங்கிறது நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தலைவர்கள் சொல்றாங்க, விருமா இது வரைக்கும் நீ சொன்னது எதையுமே நாங்க கேட்டது கிடையாது, இதை கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஆடாத. நாங்க எதுக்காக கேட்டோம் அப்படின்னா, இந்த ஊருக்குள்ளேயே பெரிய தலைக்கட்டா இருக்கிறது நீயும் அந்த ராஜ சேதுபதி மட்டும்தான், அதனாலதான் அவங்களுக்கு அப்புறம் உனக்கு நாங்க கொடுத்துருக்கோம். மத்தபடி வருஷ வருஷம் உனக்கே முதல் மரியாதை கொடுப்போம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்காத. இதுக்கு விருமன் சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த வாட்டி நீங்க எனக்கு முதல் மரியாதை கொடுக்குறீங்கல்ல, அதுவே எனக்கு போதும், அடுத்தடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் நம்ம
ஹீரோவும் அந்த மயில் வாகனமும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம தலைவர்கள் சொல்றாங்க, வாங்க தம்பி. அப்ப ஹீரோ கேக்குறாரு, சரி முதல் மரியாதை பாட்டிக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்களாம்ல. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இல்ல தம்பி, இது மாதிரி உங்க வீட்டுல ஒரு இறப்பு நடந்திருக்குல்ல, அதனால முதல் மரியாதை உங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம மயில் வாங்கணும், இங்க பாருங்க, இ- இது மாதிரி பாட்டி இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லையா? அதெல்லாம் சுத்தமா மறந்துட்டீங்களா? பாட்டி எங்க இருக்காங்க? இந்த விருமன் எங்க இருக்கான்? பாட்டிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இவனுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப அந்த தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, என்னதான் இருந்தாலும் நடந்தது நடந்து போச்சுல்ல, இப்ப என்ன தம்பி பண்றது? அதுக்கு விருமன் சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. முதல் மரியாதை கொடுக்க வேண்டியது எனக்கு தான். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. 2 பேரும் இந்த இடத்த விட்டு இப்ப காலி பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மயில் சொல்றாரு, இங்க பாரு விருமா, நீ ரொம்ப தான் ஆடிக்கிட்டு இருக்க. ரொம்பவே ஜாலியா அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்காத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் மாப்பிள்ளை உனக்கு ஆப்பு வைக்க போறாரு, அப்ப இருக்கும் உனக்கு. அதுக்கு விருமன் சொல்றாரு, சரி சரி போ போ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து வர, அப்ப மயில் வாங்கணும் சொல்றாரு, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான், நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி விடுங்க, அவன் பேசினா பேசிட்டு போகட்டும், எத்தனை நாள் அப்படி பேசுவான். அதுக்கு மயில் வாங்கணும் சொல்றாரு, மாப்பிள்ள அவனுக்கு உடனேக்கு உடனே ஆப்பு வச்சாதான் சரியா வரும். அவனையெல்லாம் நம்ம விட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு தான் பிரச்சனை மாப்பிள்ள. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஈஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டு உட்காடுறாங்க. அதே நேரம் அந்த சந்திராவுக்கு விஷயம் தெரிய வருது, காமாட்சி காளியம்மா ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப சந்திரா என்ன பண்றாங்கன்னா, நம்ம போய் அவங்கள பார்க்காம இருந்தா கண்டிப்பா அவங்க வந்துட்டு நம்மளை தப்பா நினைப்பாங்க, ஸோ நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த வில்லி வந்துட்டு நேரா காளியம்மாளை பார்க்க போறாங்க. அங்க போயிட்டு காளியம்மாளை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அத்தை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லி காலில் விழுகிறாங்க. அப்ப காளியம்மா கேட்குறாங்க, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? கேள்விப்பட்டேன் அந்த ஈஸ்வரியை பழி வாங்கணும் அப்படின்ட்டு அவள் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கியாம்ல. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, ஆமாத்த, எப்படியாவது என் அக்காவை தோக்கடிக்கணும், அதுக்காக நான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அவங்க கேட்குறாங்க, இதனால உன் லைஃப் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கே, அதை பற்றி நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கத்த, என்னை பொறுத்த வரைக்கும் என் அக்காவை என்னைக்கு நான் ஜீரோவுக்கு கொண்டு வரணும், அன்னைக்கு தான் நான் நிம்மதியாக வந்துட்டு என் புருஷன் கூட சேர்ந்து வாழுவேன். என் அக்கா அவமானப்பட்டு ரோட்டில் நிற்கணும், அதான் எனக்கு வேணும். ஒவ்வொரு முறையும் என் புருஷன் என் அக்காவால் எவ்வளோ அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காரு தெரியுமா? அதையெல்லாம் பார்க்கும் பொழுது என் மனசுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? அப்படி இருக்கையில் நான் எப்படி அவளை சும்மா விட்டுட்டு வருவேன்? இங்கே பாருங்க அத்தை, என்னை பொறுத்த வரைக்கும் என் அக்கா ஜீரோ ஆகணும், அதான் முக்கியம். இதை கேட்டதும் காளியம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதுக்காக தான் நானே இங்கே வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் சரி, நடக்க போகிற அந்த நடந்து முடிஞ்ச அந்த தேர்தலில் என் பிள்ளை சிவனாடி தான் ஜெயிப்பான், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதுக்கு வில்லி கேட்குறாங்க, அத்தை எப்படித்த, ஓட்டு கணக்கெடுப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சே, மறுபடி எப்படி? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் அந்த ஈஸ்வரி இருந்தா தானே அவள் ஜெயிச்சிட்டா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவள் தோத்துட்டான்னா தேர்தல் மறுபடியும் வச்சு தானே ஆகணும். இதை கேட்டதும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க? அதுக்கு காளியம்மா கேட்குறாங்க, என்ன உன் அக்காவுக்கு எதுவும் ஆகிரும்னு நினச்சி பதட்டப்படுறியா? அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, சாச்சா அப்படியெல்லாம் இல்லை, ஏற்கனவே ஒரு தடவை இப்படி முயற்சி பண்ணோம், ஆனால் அங்கே ஒருத்தன் இருக்கானே டிரைவர், அந்த சேதுபதியோட பேரன், அவங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஸோ அதுக்காக தான் நீங்களும் ஏதாவது மாட்டிப்பீங்களோன்னு பார்த்தேன். அப்போ முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு, என் பொண்டாட்டியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவள் ஒரு விஷயத்தில் மட்டும் கால் வச்சான்னா அதில் ஜெயிக்காமல் எடுக்க மாட்டா, ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத. இதை கேட்டதும் அவங்களும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கத்த, நீங்கள் வந்ததுனால இன்னுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிட்டு, ஸோ கூடிய சீக்கிரம் என் அக்காவை தோற்கடிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.